தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா TST 11க்கு வந்து எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளேம் சென்சாருக்கு வந்து எப்படி நம்ம கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளேம் சென்சார் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளேம் சென்சார் அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ரியல் டைமில் ஃபயர் சென்சார்னு சொல்லலாம். ஓகே, ஃபயர் சென்சார் இல்லைனா ஐஆர் சென்சார். அதில் இருக்கிறது என்னென்னா ஐஆர் ரிசீவர் மட்டும்தான் இருக்க போகுது. ஓகே, ஃபோட்டோ டயோடு மட்டும்தான் இருக்கும். இந்த ஃபோட்டோ டயோடு என்ன பண்ணும் அப்படின்னா லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண போகுது. ஓகே, அதே மாடல் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போது அந்த மாடியூல் எல்லாமே நீங்கள் கூகுளில் போய் ஃபயர் சென்சார் இல்லை ஃப்ளேம் சென்சார் சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நிறையா போதும். நாங்கள் எல்லாமே சிமுலேஷனில் தான் அவுட்புட் காமிப்பேன். நீங்கள் ரியல் டைம் ஹார்ட்வேரில் அந்த கோடிங் வந்து அப்ரூவ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக அவுட்புட் தான். அதில் எந்த விஷயமே இருக்காது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ENQURIES liquid crystal .h எல்சிடிக்கான லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். liquid crystal LCD 8, 9, 10, 11, 12, 13. அப்போது எல்லா பின்னுமே நான் என்ன பண்ணுறேன், எல்சிடிக்காக இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டேன். அடுத்து அது டிஃபைன் ஃப்ளேம் சென்சார் 2 செகண்ட் பின் என்ன பண்ணிருக்கேன், ஃப்ளேம் சென்சார் நான் இது பண்ணிட்டேன். டிஃபைன் LED 7 செவன்த்து பின் என்ன பண்ணுறேன், எல்இடிக்காக நான் இது பண்ணிட்டேன். அன்சைன்ட் இன்ட்டு கேஸ் என்ன பண்ணுறேன், கேஸ்ன்னு நான் வேரியபிள் நேம் வந்து வச்சுருக்கேன். ஓகே, நீங்கள் கேஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்லை ஃபயர் சென்சார் நல்லா ஃபயர்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, நான் நார்மலாக கேஸ்ன்னு வச்சிட்டேன். அடுத்து வயர்ட் செட்டப்பில் 16x2 நான் 16x2 LCD வந்து யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து எல்சிடியை நான் கிளியர் பண்ணிட்டேன். அடுத்து LCD.set cursor 0,0 Arduino இன்டர்ஃபேஸ் LCD.set cursor 0,1. அப்போது செகண்ட் ரோல் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஃப்ளேம் சென்சார் அப்படின்னு நான் போட்டேன். அப்போ Arduino இன்டர்ஃபேஸ் ஃப்ளேம் சென்சார் அப்படின்னு நமக்கு ஷோ ஆகும். அப்போ பின் மோடில் ஃப்ளேம் சென்சார் இன்புட்டு ஃப்ளேம் சென்சார் என்ன பண்ணிருக்கேன், செகண்ட் பின் நான் கொடுத்துருக்கேன். எல்இடியை வந்து 7th பின்னில் கொடுத்துருக்கேன். அது வந்து அவுட்புட்டு. அடுத்த டிலே 5 செகண்ட்ஸ். எனக்கு 5 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கீழே என்ன பண்ணுங்க, LCD.clear கேஸ் ஈக்குவல் டு டிஜிட்டல் ரீடு ஃப்ளேம் சென்சார். இப்போ ஃப்ளேம் சென்சார் வந்து டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா, ஒரு ஃபயர் டிடெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஃப்ளேம் சென்சார் வந்து எனக்கு வந்து 1 வரும். அப்போ கேஸ் ஈக்குவல் டு 1. அப்போ கேஸ் வந்து என்னாகும், LCD.set cursor ஃப்ளேம் வந்து ஈக்குவல் டு 1 வரும் கேஸோட வேல்யூ. இல்லை அப்படின்னா என்ன ஆகும், கேஸோட ஃப்ளேமோட வேல்யூ வந்து 0 வரும். அப்போ கேஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா எல்இடி வந்து ஹை பண்ணியிருப்பேன். அதே மாதிரி கேஸ் வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா எல்இடி வந்து லோ பண்ணியிருப்பேன். இந்த வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பார்க்குறது வந்து கோடிங் வந்து நான் ரிப்பீட்டாக ஒரே கோடிங் சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஏன்னா நம்ம ஒவ்வொரு மாடியூலும் யூஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு மாடியூலும் நம்ம என்ன பண்ணுவோம், கோடி வந்து நெட்டில் சர்ச் பண்ணுவோம். அப்போ அதனால தான் என்ன பண்ணது அப்படின்னா எல்லா சென்சார்ஸுக்கும் ஒவ்வொரு வீடியோஸ் வந்து நான் போயிருக்கேன். இப்போ ஒவ்வொரு வீடியோஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இது வந்து நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள் அப்படின்னு நான் ஸ்கிப் பண்ணேன் அப்படின்னா இப்போ புதுசாக பார்க்குறது அது தெரியாது. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் ஒவ்வொரு வீடியோவில் என்ன பண்ணிருக்கேன், 1 by 1 லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்கேன், டிஜிட்டல் லைட் LED, லோன்னு கொடுத்துருக்கேன். அடுத்த டிலே 500. அடுத்து LCD.clear LCD வந்து எனக்கு கிளியர் பண்ணிடுன்னு சொல்லிட்டேன். இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு லைப்ரரி இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா கோடிங் வந்து வெரிஃபை ஆகும். அதில் எந்த இஷ்யூ இருக்காது. அடுத்து நீங்கள் வந்து வெரிஃபை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி கொடுங்க. அப்போ நீங்கள் வந்து ஹார்ட்வேரில் அவுட்புட் பார்க்கறதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர்லேயே அவுட்புட் செக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டன் கம்பைலிங்னு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய சிமுலேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ என்னோட சிமுலேஷன் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளேம் சென்சார் தான் நாங்கள் எடுத்து வச்சு பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கும் ஃப்ளேம் சென்சார். அதே மாதிரி கேஸ் சென்சார் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணோமோ அதே மாதிரி சுவிட்ச் தான் கனெக்ட் பண்ணிப்போம். ஆனால் இங்கே ஃப்ளேம் சென்சார் என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு எல்இடி மாதிரி இருக்கா ரெட் கலரில். ஆனால் இது வந்து என்னென்னா ஃபோட்டோ டயோடுன்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ டயோடு என்ன பண்ணுவோம், லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். அதே எல்இடி என்ன பண்ணுவோம், லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். அப்போ நமக்கு ஒரு ஃபயர் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். இப்போ வெளிச்சமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், ஃபயர் வந்து டிடெக்ட் ஆகும். அப்போ ஃபயர் டிடெக்ட் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளேம் சென்சாருங்கப்போ 4 டயோடு யூஸ் பண்ணலாம். இல்லைனா LM35 டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ணலாம். இல்லை தெர்மிஸ்டர் சென்சார் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஃபயர் டிடெக்ட் ஆகுதுன்னா அதெல்லாம் ஓவர் ஹீட் ஆகும். ஓகே, அப்போ வந்து என்ன பண்ணலாம், தெர்மிஸ்டர் சென்சார் இது மாதிரி நிறையா யூஸ் பண்ணலாம். அப்போ ரியல் டைம் ப்ராடக்டாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஒரு டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளேம் சென்சார் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் அந்த இடத்துல வந்து நார்மலாக வந்து ஒரு டைம் என்ன நம்ம வந்து டார்ச் லைட் ஆன் பண்ணுவோம். அப்போ அந்த இடத்துல வெளிச்சமாகும்ல. அப்போ அதை வந்து சென்ஸ் பண்ணிட்டு ஃபயர்னு சொன்னால் ரைட்டு கிடையாது, தப்பு தான். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஒரு டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ணால் டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னா ஓகே ஃபயர் டிடெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்மளால் இன்டிமேட் பண்ண முடியும். அப்போ அதுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து ஒரு ஃபோட்டோ டயோடு மட்டும் தான். ஒரு ப்ராஜெக்ட் லெவலில் நம்ம ஃபோட்டோ டயோடு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஃபயர் டிடெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு இன்டிமேட் பண்ணலாம். இப்போ அதுக்காக என்ன பண்ணுங்க, நாங்கள் வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ டயோடு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் லைப்ரரி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஓகே, ஃப்ளேம் சென்சாருக்கான லைப்ரரி வந்து கீழே தரேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை இன்க்ளூட் பண்ணிட்டு உங்களுடைய காமன்ஸ் மோட கிளிக் பண்ணுங்கள். காமன்ஸ் மோட கிளிக் பண்ணிட்டு பிக் ஃப்ரம் லைப்ரரிஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃப்ளேம் டைப் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் கேப்ஸாக டைப் பண்ணாலும் சரி, ஸ்மாலாக டைப் பண்ணாலும் சரி, ஃப்ளேம் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே ஷோ ஆகும்.
நிறையா இதில் இருக்குது, அதனால் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகலை. அடுத்து நீங்கள் ஃப்ளேம் என்ன பண்ண ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஃப்ளேம் சென்சார் அப்படின்னு கீழே இருக்கும் பாருங்கள். ஓகே, அந்த ஃப்ளேம் சென்சார் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, அப்போ ஃப்ளேம் சென்சார் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஷோ ஆகும். அப்போ ஃப்ளேம் சென்சார் எடுக்கிறது இது மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து கோடிங் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ டபுள் கிளிக் பண்ணிட்டு இது வந்து என்ன பண்ணுறேன், ஐசியாக இது பண்ணிட்டு 21 Arduino இன்டர்ஃபேஸ் ஃப்ளேம் சென்சார் இது வந்து இப்போ ஓகே கொடுத்தாரேன். ஓகே கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக கோடிங் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா Arduino இன்டர்ஃபேஸ் ஃப்ளேம் சென்சார்னு வந்துடும். இப்போ நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணேன்னா ஃப்ளேம் ஈக்குவல் டு 1, இல்லைனா ஃப்ளேம் ஈக்குவல் டு 0, அதுதான் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். சுவிட்சை ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுது, ஃப்ளேம் ஈக்குவல் டு 1. அப்போ எல்இடி ரெட்டு வந்து ஆன் ஆகிருக்கு. நான் அப்போ சுவிட்சை விட்டாடுறேன். அப்போ என்ன ஆகிடும், ஃப்ளேம் ஈக்குவல் டு 0. ஏன்னா நமக்கு சம் டிலே போடுறாங்கன்னா டிலே வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 0 பண்ணும். ஓகே, அப்போ 0 ஆகிடுச்சு, எல்இடியும் ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.